அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பண்ணையை தான் திரும்பவும் பார்க்க வரோம். என்னடா டெய்லியும் தன்னுடைய பண்ணையை காமிக்க நினைக்காதீங்க. என்னுடைய கோழி பண்ணையில் நான் கோழி அடை வச்சுருக்கிறேங்க. அந்த கோழி பண்ணையில் டெய்லி அப்டேட் என்ன காமிக்கணுங்கிறதுக்காக நம்ம டெய்லியும் வீடியோ பதிவு பண்ணுவோம். இன்னும் 22 நாள் தொடர்ந்து பதிவு பண்ணுறேன். நேராக உள்ளுக்கு வந்தோடனே நம்ம ஒரு ப்ரூடிங் செட்டப்பில் ஒரு கோழி தாய் கோழி விட்டுருக்கேன். போன பேஜில் விட்டது 35 கோழி இறந்துருச்சு. இந்த பேஜை தெளிவாக காப்பாற்றணும், அதை முறையாக பராமரிக்கணுங்கிறதுக்காக தினமும் இதை பராமரிச்சுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த தாய் கோழிட்ட 18 குஞ்சு மட்டும் தான் விட்டுருக்கிறேன். இது எத்தனை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி அதையும் கண்டிப்பாக காமிக்கிறேன். இன்றைக்கி கோழி அடைப்படுத்தி இன்னையோட 3ஆவது நாளுங்க. இன்றைக்கி எல்லா கோழியும் அடையில் தான் இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் நான் பார்த்தா, இதில் ஒரு கோழி வந்து கூண்டெல்லாம் கட்டி மேலே சாக்கு போட்டிருக்கேன். சாக்குக்கு மேலே அதாவது ஒரு கயிறு போட்டு கட்டிருக்கேன் பாருங்க, கோழி வெளில வராமல் படுத்துனுங்கிறதுக்காக. இரவு நேரத்தில் சரியாக அந்த கோழியை அடை வைக்க முடியல. ஏன்னா இரவு நேரத்தில் அடை வச்சா கண்டிப்பாக அடையில் விழுந்துடும். நம்மளால் இரவு நேரத்தில் வைக்க முடியல. என்னென்னு பார்த்தோன்னா, இரவு நேரத்தில் நல்லா மழை பெய்யறதால சரியாக பராமரிக்க முடியல, சரியாக செட் பண்ண முடியல. மற்றபடி எல்லா கோழியும் பாக்கி கோழியெல்லாம் அப்படியே அடையில் இருக்குதுங்க. ஒரு கோழி மட்டும் மேய்ச்சலுக்கு போயிருக்காட்டுருக்குது, பாக்கி கோழிலாம் அடையில் இருக்குது. ஸோ தினமும் அப்டேட், தினமும் காமிக்கணுங்கிறத தினமும் வீடியோ பதிவு பண்ணிக்கிட்டே வர்றாங்க. அடுத்து இங்கேருந்து நம்ம இந்த கோழி பண்ணை விட்டு நம்ம நிறைய ஆட்டு பண்ணைக்கு போகிறோம். ஆட்டு பண்ணை எல்லாம் போதோன்னா நேற்றுக்கும் மழைங்க, சரியான மழைங்க. சரியான மழை வந்துட்டாலே நம்மளால் பெரும் போராட்டம் தான் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம 2 கறவை மாடு வந்து வச்சுருக்குறாங்க. இப்போ தான் நம்ம கொஞ்சம் வருமானம் பத்தலை அப்படிங்கிறதுல 2 கறவை மாடு வாங்கிடுறோம். ஜெர்சி கிராஸ் மாடு தான் ரெண்டுமே. 2 மாடு வாங்கி வச்சுருக்கோம். என்ன ரேட்டுக்கு வாங்கினா எப்படி பால் கறக்கும் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இப்போ நேரடியாக அங்கே அந்த மாட்டை பார்த்து முடித்தோடனே நேரடியாக நம்ம ஆட்டுக்கொட்டாய்க்கு வரோம். ஆட்டுக்கொட்டாய் உள்ளே நுழைஞ்சாலும் தண்ணி தான் கண்ணுக்கு தெரியுங்க. எவ்வளோ தண்ணி நிற்கிது பாருங்கள். நேற்றுக்கும் மழைங்க. அது ஏற்கனவே நேற்றுக்கும் சொன்ன கதை தான். என்ன எதனால் மழை மழை தண்ணி உள்ளுக்கு வந்து சொல்லிகிட்டே இருக்கவே. அதில் பார்த்தோன்னா ஆடுகள் வந்து பார்த்தோன்னா மேய்ச்சலுக்கே போகல. ஆடுகள் மேய்ச்சலுக்கு போகிறதுல எல்லாம் கத்திக்கிட்டே காலை கண்டவுடனே ஏன்னா டைம் ஆகிடுச்சுல்ல. ஏன்னா நேரம் மேய்ச்சலுக்கு போய்ட்டு வந்துடணும். மணி இப்போ 2 மணி ஆகிடுச்சு, இன்னும் மேய்ச்சலுக்கே போகல. என்ன காரணம் பார்த்தா கொஞ்சம் வேலை டைட் ஆகிப்போச்சு. சொந்த வேலை நிறையா இருக்குது. ஆட்டு பண்ண நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ் தாங்க. நம்ம ஆட்டை எப்போ வேணால் மேய்ச்சல் அனுப்பலாம். 2 மணி கூட சொந்த வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேய்ச்சல் அனுப்பினா கூட ஒன்றும் பிரச்சனை வராதுங்க. ஆனால் மற்ற எல்லாத்துக்கும் கொஞ்சம் சிரமம் தான். இப்போ மேய்ச்சலுக்கு அனுப்பிச்சி விட்றேன். இல்லை ஆட்டை பூரா திறந்தோடனே தானாக வெளியே விட ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் எல்லாமே. ஏன்னா அவ்வளோ பசியில் கிடக்குறாங்க எல்லாமே. இவன் பெரிய ரவுடி பையன், அதில் இவனை கட்டி வச்சுறோம். என்னால் கட்டி வைக்க பார்த்தோன்னா, இந்த ஆட்டுக்கு தண்ணி வைப்பாங்க. அந்த தண்ணி அடியில் இருக்க தண்ணி, அடியில் மாவு இருக்கும். அந்த மாவு தண்ணிக்கிறத தண்ணியை வாயால் கடிச்சு கீழே ஊற்றிவிட்ரும். அதில் இவரை கட்டி தான் வைக்கிறது எப்போதுமே. அவுத்து விட்டது வேகம் தெரில, இங்கே வந்த வேகம் தெரிலங்க. இங்கே மாட்டு தீவனம் வச்சுருக்கோம். அந்த தீவனத்தை நேரடியாக வந்து பசியோட குடும்பம்ல போனால் எதோ பசி அவளுக்கு எதோ 2 சாப்பிட்டு பார்க்கணுக்கு தான் வேகம் ஓடி வந்துடும். அதில் அந்த ஆடு வேகம் ஓடி வந்துருச்சு. நம்ம பண்ணைக்கு ஏற்றாவளே பார்த்தோன்னா ஒரு ப்ளஸ் என்னன்னு பார்த்தோன்னா ஏரி இருக்குதுங்க. அந்த ஏரியில் வந்து கருவேல மரம் நிறைய இருக்குது. அந்த கருவேலத்தில் இருக்கக்கூடிய கருவேல காய் சாப்பிடுவோம். அதில் இப்போ லைட்டாக இன்றைக்கி நேற்றுக்கு மழை பெஞ்சுது. இன்னொரு ஒரு வாரம் கழிச்சு பார்த்தோன்னா ஏரியில் தீவனத்துக்கு பஞ்சம் இருக்காதுங்க. தீவனம் நிறையாவே கிடைக்கும். அதில் ஆடுகளுக்கு கொஞ்சம் தீவன பஞ்சம் இருக்காது கொஞ்சம் நாளைக்கு. வேறு எல்லாம் வேகமாக ஓடி என்ன பண்ண போது அந்த ஆர்வத்தில் 2 காயை ஏதோ 2 பச்சை கடிச்சா பார்க்கும். அதில் நம்ம பண்ணையில் இந்த ஏருக்கு நமக்கு ஒரு ப்ளஸ்ஸாக தான் அமைஞ்சு போச்சுங்க. இல்லைனா நம்ம பண்ணைக்கு ஏற்றாப்புலேயே அடுத்தவங்க கொள்ள இருந்ததுன்னா அது ஒரு சண்டை வரதும் வாய்ப்பு இருக்குது. இதுமாரி அவுத்து விட முடியாது ஃப்ரீயாக. அதில் நம்ம எப்போ ஊற்றுட்டாலும் 1 மணி நேரமோ 1/2 மணி நேரமோ ஃப்ரீயாக நிற்கும். அதுக்கப்புறம் தீவனம் பத்துன்னு சொல்லி திரும்ப அலைய ஆரம்பிக்கும். திரும்ப மாற்றி ஒரு இடத்துக்கு ஓட்டிகிட்டு போகணும், இல்லாட்டி மாற்றி ஓட்டி விடணும். ஸோ இப்படியா நம்ம பண்ணையை நம்ம நாட்டு பண்ணை இப்படி தான் பையன் நகர்ந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள். அங்கேருந்து ஆர்வத்தில் வந்து அங்கே கொட்டி கிடக்கிற கருவை கையில் தின்னுக்கிட்டு இருக்குது பாருங்கள் எல்லாருமே. இது மாதிரி 2 மணிக்கு மேலே ஆடுகளை மேய்ச்சல் ஓட்டினாலே விரைவாக ஆடு வயிறு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னான்னு பார்த்தோன்னாக்கா அலையாமல் தீவனம் எடுக்கிறதுலே தான் குறியாக இருக்குமே தவிர தேவையில்லாமல் அழைச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதுங்க. அதில் மாலை நேரத்தில் ஆடுகளை மேய்ச்சல் கொண்டு போனீங்கன்னா சீக்கிரம் வயிறு எடுக்கிறது மட்டும் இல்லாமல் அலைச்சலும் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். இது வந்து மேய்ச்சல் ஆடுகளை கொண்டுட்டு போகிறவங்களாவே தெரியும். இதை ரெகுலராக ஃபாலோ பண்ண முடியாது. ஆனாக்கா ஏன்னா நம்ம சொந்த வேலையை பார்த்துறோம். அதில் ரெகுலராக சாயந்தரத்தில் மட்டுமே ஆடுகளை மேய்ச்சல் கொண்டுட்டு போகணும்னு யோசித்தாலும் கொண்டுட்டு போக முடியல. காரணம் என்ன பார்த்தா வேலை பளு தான்.
அதனால் எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் ஆடுகளை மேய்ச்சல் நான் கொண்டுட்டு போகிறது ஒரு வழக்கமாக வச்சுருக்குறோம். அது எப்போல்லாம் நமக்கு ரெஸ்ட் இருக்குதோ அப்போல்லாம் நம்ம மேய்ச்சல் கொண்டு போகிறோம். இல்லாட்டி எங்கள் வீட்டுக்கார மாதிரி கொண்டுட்டு போவாங்க. சில நேரம் லீவு நாளில் என் பையன் கூட கொண்டுட்டு போவான். என் பையன் ஆடுகளை எப்படி மேய்க்கிறான்னு சொல்லி ஒரு வீடியோ பதிவு பண்ணுறேன் விரைவில். எப்படி கொண்டுட்டு போகிறேன், எப்படி மேய்க்கிறான்னு சொல்லி அவன் பின்னாடியே போய் அவனுங்கள அவன் பின்னாடியே போனால் பாப்பாவுக்கு நீனே மேய்ச்சிட்டு போப்பான்னு சொல்லி அவன் ஓடி போயிடுவான். வரேன் ஆள் வேறு இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்த வீடியோ போய் முயற்சி பண்ணி பார்க்குறேன். இன்றைக்கி வந்து கோழி அடைப்படுத்து இன்னொரு 3 நாள் ஆச்சுங்க. 3 நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு கோழி தான் அடையில் இல்லை, பாக்கி எல்லா கோழியும் கரெக்டாக அடையில் இருக்குது. அந்த கோழி இன்றைக்கி இரவு நேரத்தில் கண்டிப்பாக அதில் அடை வச்சு கண்டிப்பாக வச்சே ஆகணும். இல்லைன்னா கோழி வீணாகிறதுக்கு உண்டான முட்டை வீணாகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி இரவு கண்டிப்பாக அதை வேலையை செஞ்சிடறேன். என்னால் மழையால் நம்ம செய்ய முடியல. இன்றைக்கி கண்டிப்பாக வச்சிட்றேன். அடுத்த வீடியோ பதில் ஒரு நல்ல தகவலை சந்திக்கிறேன். அதுவரை உங்களது விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.